உங்க ஃபோன்லாம் சைலண்ட்ல போட்டுறீங்களா? இருகரம் கூப்பி அன்போடு வேண்டிக்கிறேன். கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? பொதுமக்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து மொபைல்கள் வந்து எடுத்துட்டு போய் பயன்படுத்துவது தடை. இதெல்லாம் முன்னாடியே இருக்குது. முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று வந்து சில பேர் வந்து கேலி கிண்டல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அமைதியா இருக்கீங்களா? உங்க ஃபோன்லாம் சைலண்ட்ல போட்டுறீங்களா? நிறைய நிர்வாக ரீசன்ஸ் இருக்குது. கடந்த கால ஆட்சியில எதற்காக தாமதம் பண்ணாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் போய் நீங்க கேள்வி கேட்கணும். 5 வருடங்களாக கடந்த ஆட்சியில அந்த கேஸ் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காவல்துறை புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நடவடிக்கை எடுக்காம இருந்தா நீங்க சொல்றது நியாயம். நடவடிக்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? கடந்த 5 வருஷம் ஏன் நடவடிக்கை எடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடந்த ஆட்சியாளர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா? கோயிலை காப்பாத்துறோம், கோயிலை நாங்க தான் மீட்டுறோம், நாங்க தான் வந்து கோயிலை காக்க வந்தவர்கள், நாங்க தான் வந்து கோயில் நிலங்களை மீட்க வந்தவர்கள் பேசினாங்களா? கடந்த 5 வருஷத்துல ஏன் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்குல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் கைது பண்ணல? இப்ப நாங்க வந்தோன்னு எப்படி கைது பண்ணோம்? அப்ப நடவடிக்கை தான் முக்கியம். கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டுச்சோ அந்த பர்பஸை நிறைவேற்றுவதிலும் இந்து சமய அறநிலையத்துறை மிக தீவிரமாக கண்ணாக இருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில்களுக்குள்ள மொபைல் போன்கள் அனுமதிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆர்டர்ஸ் இருக்கு. இன்றைக்கு வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல சோசியல் மீடியாக்கள்ல பல வீடியோக்கள் வருவதை நம்ம கண்கூடா பார்க்கிறோம். நிறைய கோயில்கள், நிறைய பேர் சொல்லலாம் இதெல்லாம் முன்னாடியே இருக்குது, முன்னாடியே இருக்கிறத திரும்பவும் அறிவிச்சிருக்காரெல்லாம் நேற்று வந்து சில பேர் வந்து கேலி கிண்டல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு திட்டங்கள் இருக்குதுன்னா அதை எப்படி செயல்படுத்துறன்றதை பார்க்கணும். கடந்த கால ஆட்சியில் அதை செயல்படுத்தவே கிடையாது. இன்றைக்கு கோயில்களில் உள்ள கருவறையில் வீடியோ எடுத்து வெளியில் வருது, கோயிலுக்குள்ளே போகும்போது வீடியோக்கள் வருது. அப்போ இதையெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு மிக துரிதமாக திட்டங்களை தீட்டணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? முதல்ல வந்து முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுக்கிறோம். முதுநிலை திருக்கோயில்களில் அதற்கேற்ற இடமும் அதற்கேற்ற வந்து நமக்கு வருமானமும் இருக்கிறதுனால முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை வந்து அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில் மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்களில் முதல் கட்டமாக பொதுமக்கள் வந்து கோயிலுக்குள்ள வந்து மொபைல்கள் வந்து எடுத்துட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம வந்து தடைகளை வந்து நம்ம கொண்டு வரோம். மொபைல் போனை வந்து அங்க நம்ம கவுண்டர்ல கொடுத்துடுறோம். தயவு கூர்ந்து அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் நான் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறேன். இதன் மூலமாக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நாம வந்து கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போறது வந்து நம்முடைய மன நிறைவுக்காக போறோம், நம்முடைய மன அமைதிக்காக போறோம். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள மொபைல் போன் பயன்படுத்துவது அப்படின்றது தேவையற்ற ஒன்று. கோயிலுக்குள்ள வந்து மொபைல் போன்களை பயன்படுத்துவது, போட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பதுன்றது தேவையற்ற ஒன்று. நம்ம இறைவனை தரிசிக்க போறோம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இறைவன் மேல இருக்கணும். நம்ம எந்த அமைதிக்காக வந்தோம், என்ன பிரார்த்தனைக்காக வந்தோமோ அதன் மேல நம்முடைய கவனம் இருந்தா மிகச் சிறப்பாக இருக்கும். நீங்க கோவிலுக்கு வெளியில எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், பேட்டி எடுத்துக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது வந்து கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயம். கோவிலுக்குள்ள அவர்கள் செல்லும் போது இந்த மாதிரியான வீடியோ பதிவுகளும் போட்டோ பதிவுகளும் தவிர்க்க வேண்டும் என்று உங்க இருகரம் கூப்பி மீடியா நண்பர்களை அன்போடு வேண்டிக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.